சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம மாயா வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. சீனுவோட மரியாதை வந்து காப்பாற்றினனால அதை நினச்சி பெருமிதமாக அவங்களுக்கே வந்து தோணுது போல இருக்குது. அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்பவே சூப்பரான காரியம்லாம் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தானே தீர்த்து வைக்கணும். எனக்கு அதுக்கான உரிமை இல்லையா என்ன? உனக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் எனக்கு கூட சீனு பேரில் எது எது இருக்குது எது எது இருக்காதுன்னு தெரியலம்மா. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிச்சு? ஒருத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க எது செஞ்சாலும் நல்ல விதமாக தானே இருக்கும். நான் ஏகப்பட்ட வாட்டி வந்து சீனு பண்ணுற வேலையெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதாவது ரகுராமும் சிவராமனும் கேட்குற கேள்விக்கெல்லாம் சீனு வந்து டான் வந்து பதில் சொல்லியிருக்கான். கணக்கு வழக்கெல்லாம் வந்து சும்மா கில்லி மாதிரி சூப்பராக வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா மாயா, இதை வச்சு கணக்கு வழக்கு பண்ணுறான் எல்லாம் ஓகே. ஆனால் 50 ஏக்கரில் விவசாயம் அவன் பேரில் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கான். 50 ஏக்கர் சொத்து இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதாவது ஒருத்தவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே சந்தோஷம் நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வருது. இதை பார்த்தோன்னு வந்து சந்தேகம் வருது அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மாவுக்கு என்னது இவ பூரிப்போட பேசுகிறாளே, ஒருவேளை 2 பேருக்குள்ள லவ் ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா. அதாம்மா எப்படி தெரியும்? அதாவது சீனுன்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல என் மைண்ட் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துச்சா, அதனால தான் எனக்குன்னு சில பேரை வந்து சொன்னாலே வந்து அவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். அதனால தான் சீனுவோட என்டையர் ஜாதகமுமே எனக்கு தெரியும். அவன் கட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல லவ் பண்ணுற விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக ஜானகிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சோ திருப்பி அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறாங்க. அச்சச்சோ, இவள் ஃபேஸில் இருக்கிற பூரிப்பு சீனுவை பற்றி பேசுகிறத பார்த்தா 2 பேரும் வந்து ஒருத்தர் மேலே வந்து ஆசை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. மாயா வந்து இந்த வீட்டு பொண்ணு தான், அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பத்மா, பார்வதி, சாருமதி 3 பேர் வந்து காட்டுறாங்க. பார்வதி வந்து பேசுகிறாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையானே தெரியல. மாயா இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி தான் பார்வதி வந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிவராமனை வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கான நன்றி விசுவாசமே இல்லாமல் இவங்க இது மாதிரி மாயாவை பற்றி கண்ணாபுரம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பத்மா வந்து பேசுகிறாங்க. என் பையன் அரிசி மில்லுக்கு ஓனராக இருப்பான். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு சொத்து இருக்குது இல்லை அதெல்லாம் அவன் கேட்க இவ யார்? ஆனால் இது எல்லாத்தையும் தடுத்துட்டாரே, எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தானே வரப்போகுது அப்படின்னு சாருமதி வந்து அந்த இடத்துல பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. என் புருஷனுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சீனு வந்து நல்லபடியாக டெவலப் ஆகிறது மாயாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாருமதியும் பத்மாவும் ஏற்றி விட்றாங்க. இதெல்லாம் பார்வதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரிக்கணும். அப்படி பிரித்தாதான் நான் பட்ட அவமானத்தை வந்து கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியும். என் புருஷனையாக வந்து சபையில் நிற்க வச்சு அவமானப்படுத்துறீங்க, இதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னு பார்வதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மா வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. நீ இன்னைக்கு மேட்ச் விளாட போகிறல, சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது. இந்த கருப்பு கயிறை கட்டினேன்னு வச்சுக்கேன், நிச்சயம் ஜெயிச்சிருவேன். சந்தியாவை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மாதிரி போட்டியெல்லாம் வரப்போ கருப்பு கயிறு வந்து கட்டுவேன். அந்த கருப்பு கயிறு கட்டினோன்னே ஜெயிச்சுட்டு வந்துடுவா. ஆமாம் நானும் ஜெயிச்சிருவோம்மா, அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நீயும் பத்திரமா போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா மட்டும் போகிறாங்க. ஒரு பக்கம் சீனுவும் நம்ம மணிவண்ணனும் வராங்க. சீனோட அப்பாவும் நானும் தனலட்சுமி வந்துடுறேன் காலேஜுக்கு, சரியா? நீங்கள் வரீங்களா? எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சுன்னா நீ பேட்மிண்டனோட போனால் சரி எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இதுவே நானாக இருந்தால் கேஷுவலாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன்ல, அதுவும் நல்லதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கோச் கார்த்தி இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. நீ நல்லபடியாக ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த வாட்டி உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். போன வாட்டி எனக்காக வந்து சான்ஸ் தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டல, அந்த சந்தர்ப்பம் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டியில் ஜெயிச்சனா கண்டிப்பாக நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போவேன், இல்லைனா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல. வந்து கார்த்தி வந்து கோச் பண்ணுறாருல இப்போ புதுசாக ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு நீ ரொம்ப நர்வஸாக இருக்க, பாட்டப்படாத, எவ்வளோ பெரிய ஸ்டார் பிளேயர் விளையாட வந்தாலும் செட்டுனா
20 பாயிண்ட் எடுக்கணும். ப்ளஸ் கேம் பாயிண்ட் 1 எடுக்கணும். இந்த 21 பாயிண்ட் வந்து அவங்க பெரிய பிளேயர்னால எடுத்தோனே வந்து கிடைக்காது. நம்ப விட்டு குடுத்தா தான் இந்த மேட்சே வந்து அவங்க பக்கம் போகும். அதாவது நம்ப ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க. நீயும் மிஸ் பண்ணுவ. கடைசி வரைக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து விட்டு குடுக்காம விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கயேன், நீ வந்து ஜெயிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் கேம் பாயிண்ட்டா நெனச்சு விளையாடு. உனக்கு தோல்வியே கிடையாதுன்னு சொல்லி சூப்பரா வந்து என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க அந்த இடத்துல. சரி சார், ஒவ்வொரு பாயிண்ட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடுறேன் சார். நான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கார்த்திய வந்து பார்க்குறாங்க. நம்ம தனலட்சுமி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா, சரி நீ என்ன பண்றன்னா, சூப்பரா வந்து விளையாடணும். ஏன்னா, நீ ஒவ்வொரு வாட்டியும் வந்து உன்னோட அதிகபட்ச எஃபெக்ட்ட வந்து போட்டிருக்க. நீ வந்து ஜெயிக்கிறதுக்காக அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்க. நிச்சயம் இந்த வாட்டி வந்து நீ தான் ஜெயிக்க போறன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து மணிவண்ணன், மாயா எல்லாரும் பாசிட்டிவா பேசும்போது, எனக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுதுன்னு சொன்னோனே, ஒட்டுமொத்த ஃபேமிலி அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதாவது சீனு, அவங்க அப்பா மணிவண்ணன், மாயா, தனலட்சுமி 4 பேரும் கோச் முன்னாடி நிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க கோச்சுன்னோனே, நீ ஜெயிக்கணும்னா ஜெயிப்ப, தோக்கணும்னா தோத்து தான் ஆகணும். அதனால என்னோட ஆசீர்வாதம்லாம் உனக்கு எதுக்கு? நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டா நீ ஜெயிச்சிருவியா என்ன? அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பிடிக்காத மாதிரியே பேசுறாங்க. நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு, உன்னோட பேரே வந்து போட்டியிலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுகிட்ட நீ என்னம்மா கேட்ப? நான் இந்த அளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி விளாட்றேன்னா, அதுக்கு முக்கியம் காரணம் கோச் மட்டும்தான். அதனால அவர் என் மேல கோவத்துல வந்து ஏதோ இருக்காப்புல. அந்த கோவம் நியாயமானதா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம்லேருந்து பார்த்தா தப்பு இல்லைன்னு நமக்கு தோணும். அதான் வித்தியாசம். பரவாயில்லம்மா, இவ்வளோ தூரம் யோசிக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெளில வந்து நிற்கிறாங்க. பிரின்சிபல் வந்து கேம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே வந்து அவங்க ஓகே ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னோன்னே கோச் வந்து வெளியில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பிடி வாத்தியார் வந்து கூப்பிட்றாங்க. அவங்க விசில் அடிக்கிறாங்க. 20 பாயிண்ட்டு ப்ளஸ் கேம் பாயிண்ட் இதுதான் விளாடணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம தனம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து சிறப்பாக வந்து விளையாடி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து ட்ரெயின் பண்ணார்ல அந்த பொண்ணை பிரின்சிபல் வந்து வெகுவாக வந்து பாராட்டிகிட்டே வராங்க. அவங்க பியூன்கிட்ட அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த பொண்ணு என்னையா புயல் மாதிரி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா. இதை எப்படியா வந்து கார்த்தி வந்து இது மாதிரி பண்ணுறாங்க? எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பிரின்சிபால். அவளுக்கு நான் மிகப்பெரிய வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சர்டிஃபிகேட்டா? என்ன சொல்கிறீங்க சார்? ஆமாம், அதுவும் ரெகுராம் கையால் கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். 2 பேருக்கும் வந்து தெரியவே கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரெகுராம் வந்து இப்போ வரணும்னா வருவாரா? சரி, ரெகுராமுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து அப்பாவும் பொண்ணு கையால் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நடத்தி காட்ட போகிறோம் பிரின்சிபல் வந்து சொல்கிறாங்க. இந்த காலேஜோட ஸ்போர்ட்ஸோட தலைவர்னா, கேமுக்கு கேப்டன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம தனலட்சுமி தான். அவளுக்கு நம்ம இந்த அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம காலேஜ் அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிடுவா. ஒன்று வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஜானகி அம்மா தான் வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.